ரீசெண்ட் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஐடியா ஒன்று பரவிட்டு இருக்கு. என்னன்னா பாப்புலர் ஐடியாவுக்கும் ஃபேக்சுவல் ஐடியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிலாசபிக்கும் அனலிட்டிக்கல் ஃபிலாசபிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த பாப்புலர் ஐடியா என்னென்னா, ஆனால் அது வந்து ஃபெலேஷியஸ் ஐடியான்னு சொல்லுவோம். ஃபெலேஷியஸ் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபேக்சுவல் எரர்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பீட்சாங்கிற ஒரு உணவுப் பொருள் வந்து என்ன, அது எவ்வளவு உடம்பு கேடு அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் உண்மையான வரலாறு என்ன, அதோடைய உண்மையான ஃபேக்சுவல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே கண்டுபிடிக்கும் போது நல்லதுக்காக தான் கண்டுபிடிக்கிறாங்க பெரும்பாலும். ஈவில் பீப்புள் ஈவில் விஷயம் கண்டுபிடிக்கிறதுன்றது அது வேற. ஆனால் குட் பீப்புள் குட் காஸ்க்காக குட் ரீசன்ஸ்க்காக கண்டுபிடிக்கிறது வேறு. பெரும்பாலும் உலகத்தில் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் பயனேஸாக இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து குட் காஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி மக்கள் வந்து வெப்பனைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அல்லது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, டிஃபேம் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து மக்கள் பண்ணுகின்ற ஜென்ரல் பீப்புள் க்ரௌடு பண்ணுகின்ற ஒரு மேஜர் எரர்ஸில் அதெல்லாம் உண்டு. அப்போது பீட்சாவை கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் எஸ்பாசிட்டோ அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர். அவர் இட்டாலியன் ஷெஃப். அவர் இட்டாலியன் பீட்சாவுக்கும் இந்தியன் பீட்சாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்தியன் பீட்சாவில் வந்து இந்த டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். பீட்சா வந்து ஒரிஜினலி ஸ்பீக்கிங் எவ்வளோ நல்லது, எவ்வளோ பெனிஃபிஷியல் விஷயங்கள் அதில் இருக்குது, அதை எப்படி மக்கள் வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்போது ரெண்டு டிஃப்ரென்ஸ், இந்த இந்தியன் பீட்சாவுக்கும் இட்டாலியன் பீட்சாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. பேசிக் இன்க்ரீடியன்ஸே மாறும். இந்தியன் பீட்சாவில் பார்த்தீங்கன்னா மைதா யூஸ் பண்ணுறது, அந்த பேஸாக யூஸ் பண்ணுறது ஒரு அந்த மைதா பிரெட் வந்து பிரெட்டில் தான் வச்சு செய்வாங்க இல்லையா. அந்த பிரெட் மாதிரியான ஒரு அந்த பேட்டர் வந்து மைதாவில் உண்டு, பேஸ் உண்டு. அதுக்கு இந்தியன் பீட்சாக்கு. இட்டாலியன் பீட்சாக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து துரும் வீட்டுன்னு சொல்லி ஒரு ஹார்ட் வீட். அது ஹார்ட் வீட்டில் வந்து கோதுமை அதில் செய்வாங்க. அதே சமயத்தில் இந்தியன் பீட்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடையாது. டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ்டாக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்துருக்கும், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. கலரிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் கலக்கிறதுனால பிரச்சனை ஆயிடுது. ஆனால் இட்டாலியன் பீட்சாவில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வைப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் பீட்சாவில் வந்து பேக்கிங் ஹவர்ஸ் வந்து மினிட்ஸ் வந்து 15 to 20 minutes. ஆனால் அங்கே இட்டாலியன் பீட்சா வந்து ரொம்ப குறைவான 60 seconds 70 seconds 50 to 60 seconds அப்படி தான் வைப்பாங்க பேக்கிங் ஹவர்ஸ். அப்போ வந்து பேக்கிங் டைமிங் செகண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆகாது, பாதுகாக்கப்படும். அது வந்து உள்ளே வந்து நமக்கு உடம்புக்கும் செட் ஆகும், நல்லதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா 11 to 12 மணி நேரம் வந்து இட்டாலியன் பீட்சா வந்து ஃபெர்மெண்ட் பண்ண விடுவாங்க. ஃபெர்மெண்டேஷன், புளிக்க விடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து என்ன ஆகும்னா குட் பாக்டீரியாவை அதிகரிக்கும். அப்போது சோடியம் லெவலும் கம்மியாகும். அப்போது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குட் பாக்டீரியாவுக்கு நல்லது, செரிமானத்துக்கு, டைஜஷனுக்கு, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ஏதுவாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படிப்பட்ட புளிக்க வைக்கிற ஃபெர்மெண்டேஷன் விஷயங்கள்லாம் வந்து மைதாவில் பண்ணுறதில்ல, இந்தியன் பீட்சாவில் பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலரிங்ஸோ அதில் வந்து அவங்க சேர்க்கறதில்ல. சாஸ் கலந்தா கூட சாஸ் ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோஸ் தான் எடுக்கிறாங்க இட்டாலியன் பீட்சாவில். இந்தியன் பீட்சாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் என்ன பிரச்சனைனா சாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலரிங்லாம் கொண்ட சாஸ். அது அந்த சாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது அதே சமயத்தில் இந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள் இந்தியன் பீட்சாவுக்கும் இட்டாலியன் பீட்சாவுக்கும். அப்போது இட்டாலியன் பீட்சா வந்து அதனால தான் ஹெல்த்தி டயட்டில் லிஸ்ட்டில் இருக்குது இட்டாலியன் பீட்சா. இந்தியன் பீட்சாவில் வந்து அன்ஹெல்த்தி டயட்டில் அன்ஹெல்த்தி விஷயங்களாகவே கருதப்படுறதுக்கான காரணம் இந்தியன் பீட்சாவில் செய்யக்கூடிய செய்முறைகள் நல்லா இல்லை, ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் நமக்கு இப்போ நான் சொன்னேன். அதே சமயம் இட்டாலியன் பீட்சாவில் எவ்வளோ ஹெல்த்தியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போது இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது அப்புறம் பீட்சாவை குறை சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அப்போது ரஃபேல் எஸ்பாசிட்டோ அப்படிங்கிற கிறிஸ்தவர் வந்து நல்லதுக்காக தானே கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போது கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதுக்காக கண்டுபிடிச்ச விஷயங்கள். இது யார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஒரு 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 டூலோ ஒரு எதுவாக வந்து ஒரு நைஃப் எதாக இருந்தாலும் நல்லதுக்காக யூஸ் பண்ணும்போது அதனுடைய பர்பஸ் நிறைவேறுது. கெட்டதுக்காக யூஸ் பண்ணும்போது அது வந்து எவ்வளவு டெஃபமேட்ரியாக பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு வெஸ்டர்ன் பீப்புளாக வெஸ்டர்ன் பீப்புளை பற்றி பேசினாலும் சரி, மிடில் ஈஸ்ட் பீப்புளை பற்றி பேசினாலும் சரி, ஈஸ்டர்ன் பீப்புளை பற்றி பேசினாலும் சரி, ஃபிலாசாபிக்கலி ஸ்பீக்கிங் டோன்ட் ஜட்ஜ் அ ஃபிலாசபி பை இட்ஸ் அப்யூஸ் அப்படின்னு செயின்ட் அகஸ்டின் சொல்லுவார்.
கிறிஸ்தவ அறிஞர் சொல்லுவார். ஏன்னா அப்போது ஒரு ஃபிலாசபியை ஒரு ஃபேக்டை வந்து தவறாக யூஸ் பண்ணவங்கள வச்சுட்டு அந்த ஃபேக்டையோ ஃபிலாசபியோ வந்து ரியாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மிஸ்ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்போது அந்த ஃபிலாசபியவே வந்து முறையாக இருக்குதா, கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு அப்படி ஜட்ஜ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து உட்கருத்து, எசன்ஸ் ஆஃப் த வீடியோ, எசன்ஸ் ஆஃப் த கான்டென்ட்.